வணக்கம். நான் உங்கள் மேம் பிரியங்கா ரங்கராஜ் பேசுகிறேன். ஸோ நம்ம இப்போ 6th மாடல் வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ போன மாடல் என்ன பார்த்தோம்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 மாடல் விஸ்கோஸ் ரயான் ஃபைபர்னால் என்ன, மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்னால் என்ன சொல்லி பார்த்தோம். போன மாடல் என்ன பார்த்தோம்னா பாலிஸ்டர் ஃபைபர்னால் என்ன, அதோட மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ பாலிஸ்டர் ஃபைபர்னால் என்ன சொன்னேன், அது பிஇடி ஃபைபர்னு சொல்லுவாங்க. அதாவது பாலி எத்திலீன் டெரிப்டாலேட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் அதை 2 ப்ராசஸ் பார்த்தோம். ப்ராசஸ் என்ன, அது மோனோமர்ஸ், அதாவது மூலப்பொருட்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். எத்திலீன் கிளைக்கால் ப்ளஸ் டைமெத்தில் டெரிப்டாலேட், எத்திலீன் கிளைக்கால் ப்ளஸ் டைமெத்தில் டெரிப்டாலேட். ஓகேங்களா. ஸோ இந்த 2 என்ன பண்ணுவோம்னு சொல்லி சொன்னால், ஃபஸ்ட்டு ட்ரையர்களுக்கு அனுப்பினா ட்ரை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் மெல்ட்டு ஆப்பர்களுக்கு அனுப்பி மெல்ட் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட 260 to 270 டிகிரி செல்சியஸில் 2 மெல்ட் ஆகும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஸ்பின்னிங் ஹெட்டுகளுக்கு அனுப்புவோம். ஸோ ஸ்பின்னிங் ஹெட்டுகளுக்கு என்ன இருக்குன்னு சொன்னால் ஸ்பின்னர் ஹெட் சொல்லி ஒன்று இருக்கும். அந்த ஸ்பின்னர் ஹெட்டுகளுக்கு ஓட்டையாக இருக்கும். அந்த ஓட்டோட சைஸ்னா நம்மளோட ஃபைபர் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ஓட்ட சைஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்குள்ளே அனுப்பி வரும்போது வர யானை என்ன பண்ணுவோம், ஃபிலமெண்ட் யானை ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஸ்பூல்லையோ இல்லை கோன்லேயோ சுற்றி வச்சு ஃபர்தர் அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பிடலாம். பட் இது ஸ்டேபிள் ஃபைபர்னால் நான் என்ன சொன்னேன், ஸ்டேபிள் ஃபைபர்னால் லென்த்து கம்மியாக இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு கிரிம்பர்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணுவோம் சொன்னேன், ஒவ்வொரு நமக்கு தேவையான லென்த் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டரோ 6 மீட்டரோ, ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் யானுக்கு வந்து ஒரு வளைவு, நம்ம எந்த இதை கட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து வளைவு மாதிரி கொடுத்து அனுப்போம். அது ஹீட் செட்டிங் வழியாக நம்ம வந்து கட்டர்களுக்கு அனுப்பிடுவோம். நம்ம வளைவு மாதிரி கொடுத்த இடத்துல சட்டு கட் ஆகிட்டு வந்துடும். ஓகேங்களா. ஸோ அதான் பாலிஸ்டர் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். போன மாடல் நம்ம அதை தான் பார்த்தோம். ஸோ இந்த மாடல் என்ன பார்க்க போகிறோம்னா அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அது யூசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அது மைக்ரோஸ்கோப் அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னா, இல்லை ராட் லைக் ஸ்ட்ரக்சரு, கிராசஸ் எப்படி சர்க்குலர் சேஃபில் தான் இருக்கும். நம்ம மேன்மேட் ஃபைபர் நம்ம உருவாக்குற ஃபைபர்னால டயாமீட்டர் வந்து கண்ட்ரோலபிள், பிகாஸ் நம்ம தயாரிக்கிற ஃபைபர் தான். ஸோ ஸ்பினர் நம்ம அந்த டயாமீட்டர் எப்படி டிசைட் பண்ணுவாங்க, ஸ்பினர் சைஸ் வச்சு தான். ஸோ நம்ம ரொம்ப பெருசாக வேணாலும் நம்ம பெருசாக்கிக்கலாம், இல்லை குட்டியாக வேணாலும் குட்டியாக்கிக்கலாம். அந்த ஸ்பினரோட சைஸ், அந்த ஓட்ட சைஸை குறைச்சோன்னா எல்லாமே என்ன கண்ட்ரோல் ஆகிடும். லெக்சர் வந்து ஓகே, இது ஒளிர்த்தன்மை. நான் என்ன சொன்னேன், மேன்மேட் ஃபைபர்னாலே நம்ம தயாரிக்கிற ஃபைபர் சொன்னேன். ஒவ்வொரு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இது நம்ம பிரைட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை ரொம்ப லைட் வேணால் லைட் கலர்லேயும் வச்சுக்கலாம். ஸ்ட்ரென்த்து ட்ரையாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா 3 to 9, வெட் கண்டிஷனாக 3 to 9 தான். எலாஸ்டிக் ரெக்கவரி வந்து 9 to 100% ரெக்கவரி. ஓகேங்களா. எலாங்கேஷன் அட் பிரேக் வந்து 10 to 15, ரெசிலியன்சி எக்ஸலண்ட். ஓகே. டென்சிட்டி வந்து 1. அடர்த்தி வந்து 1.38. மாய்ச்சர் ரேக்கின் வந்து 0.4%. இந்த ஈரப்பதம் உறிஞ்ச தன்மை வந்து குறைவு. அதனால பாலிஸ்டர் ஃபைபர் நம்ம போட்டாலே கசகசன்னு இருக்கும். அது வெயில் காலத்துலாம் பாலிஸ்டர் சுடிதாரோ சாரியை கட்டணும் எப்படா கழட்டி தூக்கி போடுவோன்னு இருக்கும், அந்தளவுக்கு கசகசன்னு இருக்கும். அதுக்கு மெயின் என்ன, அதோட ஈரப்பதம் உறிஞ்ச தன்மை வந்து கம்மி. பாருங்கள் 0.4% தான். பட் இதே இது நம்ம காட்டன்னா 8 to 8.5% வரைக்கும். அதனால தான் நமக்கு வந்து வெயில் காலத்தில் காட்டன் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஆனால் நம்ம வந்து நல்லா ஒரு ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சிக்கும்பா. ஆனால் பாலிஸ்டர் வந்து சுத்தமாக உரியாது. நம்ம வெயில் காலத்துலாம் போட்டால் வெந்து தள்ளிடும். ஓகேங்களா. ஸோ டைமென்ஷன் ஸ்டெபிலிட்டி எக்ஸலண்ட்டு. ஆசிட் வந்து குட் ரெசிஸ்டன்ஸ் டு போத் ஸ்ட்ராங் அண்ட் வீக் ஆசிட்டு. பட் ஆல்கலிஸ் வந்து ஸ்ட்ராங் ஆல்கலிஸ்னால் டிஸ்ட்ராய் ஆகிடும். சன்லைட்டுங்கிறது ஓகே. ஓகே. ஸோ பாலிஸ்டர் ஃபைபர் மெயினாக தெரியும். இதில் மெயினாக என்னென்னா, பாலிஸ்டர் ஃபைபர் இன்றைக்கி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரே ரீசன் அது பாலிஸ்டர் ஃபைபர் அவ்வளோ அயன் பண்ண தேவை இருக்காதுப்பா. பிகாஸ் ஒரு க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் இல்லாட்டி ரிங்கிள் ரெசிஸ்டன்ஸ், அதாவது சுருங்கும் தன்மைன்னு சொல்லுவாங்க. துணி சுருங்கும் தன்மை வந்து இல்லை ரொம்ப 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 கம்மி. ஆனால் காட்டன் ஃபைபர் அப்படி ஒரு 2 டைம் 3 டைம் போட்டு அழைச்சாலும் நம்ம அடுத்த டைம் அயன் பண்ண போடவே முடியாது. அது மாதிரி ரொம்ப சுருங்கிடும். ஆனால் அந்த பாலிஸ்டர் ஃபைபர் நம்ம 10 டைம் போட்டு அடித்தாலுமே நம்ம முதல் டைம் போடும்போது எப்படி இருக்கோ அப்படி தான் அந்த 10வது டைமும் இருக்கும். அது ஒரு மெயின் அட்வான்டேஜ் வந்து பாலிஸ்டர். அதான் இன்றைக்கி ஆக்சுவலாக பாலிஸ்டர் ஃபைபர் வந்து வேர்ல்டு டாமினன்ட் ஃபைபராக ஆச்சு. அதாவது டாமினன்ட் ஃபைபர் மீன்ஸ் அதிகமாக எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கான காரணம் வந்து அந்த க்ரீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாலிஸ்டரில் ரொம்ப 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 கம்மி. அது சுருங்கும் தன்மை வந்து ரொம்ப 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 கம்மி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எந்த ஃபைபரோட சேர்ந்து மிஸ் பண்ணிடலாம். பிகாஸ் பாலி காட்டன் சொல்லுவாங்க, சில ட்ரெஸ்ஸஸ்லாம் பாலி காட்டன் அப்படி சொல்லுவோம். ஸோ பாலி காட்டன் மீன்ஸ் பாலிஸ்டரோட மற்ற ஃபைபர் வந்து கலந்து வரும். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற 300 400 காட்டன் துணி எல்லாமே பாலி காட்டன் தான். ஸோ பாலி காட்டன் மீன்ஸ் பாலிஸ்டரோட காட்டன் ஃபைபரோ இல்லை பாலிஸ்டரோட உள்ளோ பாலிஸ்டரோட சில்கோ ஈஸியாக வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது போக இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன், இந்த தார்பாலின்னு, டயர் கார்டு, ஸ்க்ரீன் ஃபேப்ரிக்கு, ஓகேங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாகவே எந்த ஃபைபரோட யூசஸ் கேட்டாலுமே ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. ஹோம் ஃபர்னிஷிங் கண்டிப்பாக யூஸ் ஆகும். அந்த கர்டனு, டேபிளுக்கு சம்திங். அது போல் நம்ம ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த 2 பாயிண்ட் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ இந்த மாடல் ஃபைபருங்கிறது என்னென்னா, நான் இங்கெல்லாம் என்ன சொன்னேன், தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர், அதாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து வர ஃபைபர். பிகாஸ் ஆனால் காட்டனே சரி ரொம்ப நம்ம வேர்ல்டில் இருக்க பாப்புலேஷனுக்கு எல்லாருக்குமே காட்டன் துணி வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம கல்டிவேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் காட்டன் வந்து நம்ம வெப்பமண்டலம் அதிகமாக இருக்க பகுதியில் மட்டும்தான் வளரும். தமிழ்நாடு மீன்ஸ் இந்தியா, சீனா, நம்ம சைடு நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ் தான் ஓரளவுக்கு அதிகமாக வந்து பருத்தி விளையும். அதனால் ஸோ என்ன ரொம்ப வந்து ப்ரொடக்ஷன் பண்ண முடியாதுப்பா. காட்டணும் ஏன்னா எல்லா தேவைக்கும் பூர்த்தி ஆகிற அளவுக்கு. ஸோ அதை பூர்த்தி செய்றதுக்கு தான் விஸ்கோஸ் ரயான், லியோசெல் ஃபைபரு, சம்திங் இந்த மாடல் ஃபைபர், இதெல்லாம் என்ன அட்வான்ஸ்டு ஃபைபர். இப்போ இந்த மாடல் ஃபைபருக்கு தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர் சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர் என்ன சொன்னேன், லியோசெல் ஃபைபரு ப்ளஸ் என்ன அது என்விரான்மெண்ட்டுக்கு தீங்கி விளைவிக்காமல் ப்ராசஸ் பண்ணி எடுக்கிற ஃபைபர். இப்போ தான் நம்ம என்ன சொன்னேன், தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர் சொல்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு இன்றைக்கி காலகட்டத்துக்கு அதுதான் தேவை. ஏன்னா வேர்ல்டு அந்தளவுக்கு சுற்றுப்புறச்சூழலில் மோசமாகி போய் கிடக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த இது என்னென்னா பீச் ட்ரீன்னு சொல்லி ட்ரீ இருக்குது, மரம் இருக்குது. அது வந்து நம்ம பீச் ட்ரீங்கிறது பீச்சில் மட்டும் தான் வளரும் கிடையாது, நார்மல் எல்லா இடத்துலையும் வளரும். பட் அந்த மரத்துக்கு பேர் வந்து பீச் ட்ரீன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மரத்துலேருந்து ப்ராசஸ் பண்ணி எடுக்கிறது பேர் தான் இந்த மாடல் ஃபைபர். பட் இதில் என்னென்னா ஹை பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்து மீன்ஸு அது உடையிற தன்மை ரொம்ப டக்குன்னு இந்த ஃபேப்ரிக் வந்து கிளியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புல்லட் ப்ரூஃப் ஃபேப்ரிக் சொல்லி பார்த்தோம். புல்லட் ப்ரூஃப் ஃபேப்ரிக் நோமெக்ஸ் அண்ட் கேலர் சொல்லி எக்ஸாம்பிள் அதுக்கு நோமெக்ஸ் சொல்லி ஃபைபர் இருக்குது, கேவ்லார் சொல்லி ஃபைபர் இருக்குப்பா. ஸோ அந்த ஃபைபரை என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல்ஸ் தான், ரொம்ப கெமிக்கல் ப்ராசஸ் பண்ணி எடுப்போம். ஸோ அதில் இந்த மாதிரி ஃபைபர் எடுக்கும்போது என்னென்னா இயற்கையிலே ஹை பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ இதில் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ ஸ்ட்ரென்த்து கிடைச்சிரும். ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ப்ராசஸ் தான். ஸோ எல்லாமே கேடு, நிலம் நீர் எல்லாத்துக்குமே வந்து கேடு விளைவிக்கும். பட் இது வந்து அப்படி கிடையாது. கொஞ்சம் தான் ப்ராசஸ் பண்ணுறோம். இயற்கையிலே ஹை பிரேக்கிங் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் ப்ராசஸ் பண்ண போதும் நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிரேக்கிங் ஸ்ட்ரென்த் வந்து அட்டைன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ ஹை சிங்க் ரெசிஸ்டன்ஸு, டக்குன்னு வந்து சுருங்காது, அது மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், சைனியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டக்டிவிட்டி, ஹீட்டு அண்ட் எலக்ட்ரிசிட்டி வந்து குட்டு. ஓகேங்களா? மாடிஃபைட் டவலு, பெட்ஷீட்டு, பெல்ட் அண்ட் வாஷிங் பைப்ஸு, அவுட்டர் வேர் கிளாத்திங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேம்பு ஃபைபர் ஆனது மூங்கில், பேம்புனானது மூங்கில். ஸோ மூங்கில்னா இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கொண்ட ஒரு ஃபைபர்ப்பா. அது போக என்னன்னா ஈஸியாக வந்து எந்த பாக்டீரியாவோ ஃபங்கஸோ டக்குன்னு வந்து போகாது. ஏன்னா இயற்கையாகவே ஒரு நோய் கொல்லி ஃபைபர். ஸோ இந்த மாதிரி ஃபைபர் இப்போ நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் டாக்டர்ஸ் வேர் பண்ணுற கோட்டு எல்லாமே கெமிக்கல் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வர்றதான். ஆனால் இந்த பேம்பு ஃபைபரில் நேச்சுரலாகவே அந்த இது இருக்குது. பட் அந்த அளவுக்கு இனி டெவலப் ஆகலை. பட் இதில் இப்போ டெவலப் ஆகிட்டுருக்கு ஃபைபர்ஸ். தேர்ட் ஜென்ரேஷன் ஃபைபர் இப்போ தான் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. ஓகேவா? ஸோ இது பயோடிகிரேடபிள், நேச்சுரல், ஆன்டிபாக்டீரியல், இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி, இந்த பாக்டீரியா ஃபங்கஸ் எதிர்க்கும் சக்தி இயற்கையாகவே இதுக்கு அதிகம். என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி, ப்ரீத்தபிள், கூலிங்காக தான் இருக்கும் மூங்கில். அதனால தான் மூங்கில் வச்சு ஓடு மாதிரி போடுவாங்க. மூங்கில் வச்சு அந்த காலத்தில் வீடு மாதிரிலாம் கட்டி இருந்திருக்காங்க. ஓகேவா? சாஃப்ட் ஹேண்டு ஃப்ரீலு, ஓகேங்களா? சைனி அப்பியரன்ஸாக இருக்கும். பாத் டவல்ஸ் யூஸ் ஆகும், கிளாத்திங்கு, சாஃப்ட் பெட்டிங்கு, அண்டர் கார்மெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா? சாக்ஸு, அப்பரல், டிஷர்ட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன பார்த்தோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாலியஸ்டர், பேம்பு அண்ட் தென் மாடல் ஃபைபர் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த மாடலில் பார்க்கலாம்.